ஆனால் அந்த வெர்டிக்ட் வந்து எப்படி தான் பார்க்குறீங்க? இப்போதைக்கு இந்த வெர்டிக்ட் வந்து உண்மையிலே பிஜேபி 3ஆம் முறை தொடரணும்னு போட்டாங்க, இல்லை காங்கிரஸ் கட்சி தான் வெற்றி பெறும்னு போட்டாங்க, இல்லை ஒரு நம்பிக்கையின்மையால் அப்படியே இல்லாமல் இப்படி இல்லாமல் ஓட்டு போட்டிருக்காங்களா மக்கள்? என்ன ஃபீல் பண்ணுறீங்க? இல்லை, அப்படி நான் சொல்லலை. இவங்களும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு லெவல் பிளேயிங் ஃபீல்டு, சமமான போட்டியிடக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இந்த தேர்தலில் கொடுக்கப்படவில்லை என்பது தான் யதார்த்தமான உண்மை. அதில் வந்து தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் பிரதமர் மோடி 7 முறை இங்கே வந்தார் தேர்தலுக்காக. தூத்துக்குடி திருநெல்வேலி மாவட்டத்தில் வெள்ளம் வந்தபோது அப்பவும் வரல, இப்போ வந்தார். அதுக்கு பிறகு தியானம் செய்ய வந்தார். ஆனால் தமிழ்நாடு மக்கள் ஒரு தெளிவான ஒரு முடிவுகளோடு பண்ணாங்க. இங்கே வந்து என்னன்னா, அந்த பாஜகவை விட அதிகமாக ஒரு பரப்புரை பலம் இந்தியா கூட்டணிக்கு இருந்தது. இத்தகைய ஒரு பரப்புரை பலம் ஜார்க்கண்ட்லேயோ அல்லது டெல்லியிலேயோ இந்தியா கூட்டணிக்கு இருந்திருக்குமா என்பது ஒரு கேள்விக்குறி. இங்கு இருக்கக்கூடிய அளவுக்கு ஒரு ஊடக பலம் இவையெல்லாம் வந்து அந்த இந்தியா கூட்டணிக்கு வந்து டெல்லியிலேயோ அல்லது ஜார்க்கண்ட்லேயோ கிடையாது. அங்கே இருக்கக்கூடிய பெரும்பாலான ஊடகங்கள் பாஜகவுக்கு ஆதரவான ஊடகங்களாகத்தான் இருக்கின்றார்கள். அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு நேர்ந்த கதி, ஹேமந்த் சோரனுக்கு நேர்ந்த கதியை தமிழ்நாட்டில் நாம் விவாதித்தது போன்று அங்குள்ள ஊடகங்கள் விவாதித்திருக்குமா? மக்கள்கிட்ட இதை கொண்டு போய் சேர்த்திருப்பாங்களா அப்படிங்கிறதும் ஒரு கேள்வி. இந்த தேர்தலில் இன்னொரு மிக முக்கியமான ஒரு விஷயம் வந்து, இப்படி ஒரு பக்கம் இருந்தாலும் கூட சமூக ஊடகங்களுடைய பங்களிப்பு, அந்த சமூக ஊடகங்களுடைய பங்களிப்பு பெரிய ஒரு 350 கட்டமைச்சிட்டாங்களே. அது எல்லாம் எங்கே பார்த்தாலும் அங்கே பாஜக ஜெயிக்க போகுதுன்னு நீங்கள் எந்த சமூக ஊடகங்களில் ஓப்பன் பண்ணாலுமே அது 350க்கு மேலே போயிடும், 400 வந்துடும், 150 போகும், 60 தான் ஜெயிக்கும், 40 தான் ஜெயிக்கும் அப்படிங்கிற மாதிரியே ஊடகங்களில் அதுவும் பண்ணாங்க. அது ஆனால் அது எடுபடலை, மக்கள் மத்தியில் அதுக்கு எதிரான பரப்புரையும். துருவரத்தி போன்றவர்களுடைய அந்த ஒரு தனி மனிதர், அவர் இந்த மோடி ஆட்சிக்கு எதிராக துருவரதி அவருடைய வலைதளங்களில் கொடுத்த உரைகள் இவையெல்லாம் பாஜகவினுடைய 10 ஆண்டு கால ஆட்சியினுடைய அவலங்களை அம்பலப்படுத்துவதற்கு உதவின. ஆனால் ஜார்க்கண்ட் போன்ற ஒரு மிகவும் பிற்படுத்தப்பட்ட ஒரு மாநிலத்தில், குறிப்பாக பழங்குடியின மக்கள் வாழக்கூடிய மாநிலங்களில் இவையெல்லாம் எந்த அளவுக்கு மக்கள்கிட்ட போய் கொண்டு சேர்க்கப்பட்டது அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறி.